வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், மத்தவங்க கிட்ட இரக்கம் காட்டலாம் தப்பே கிடையாது. ஆனா, ஏமாளியா மட்டும் நம்ம இருந்துறக்கூடாது. ஏன்னா, சில பேர் நம்மகிட்ட அன்பா, அக்கறையா பேசுனாங்க அப்படின்னு நம்ம நெனச்சிருப்போம். ஆனா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அழகா, சாமர்த்தியமா பேசி நம்மள ஏமாத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, ஒருத்தர்கிட்ட பணத்த குடுத்து ஏமாந்தவங்கள விட, அன்ப அடிப்படையா வச்சு அவங்க மூலியமா ஏமாந்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஒரு தடவ நம்ம தெரியாம ஏமாறலாம். தெரிஞ்சுக்கிட்டே திரும்ப திரும்ப ஏமாறுறோம் அப்படின்னும்போது தப்பு நம்ம பக்கட்டு தானே. யாருக்கிட்ட எப்படி பழகணும், எந்த அளவுக்கு பழகணும் அப்படின்றத நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்கலாம் சொல்லிக் குடுக்கறது கிடையாது. நம்ம கூட நல்லா பழகுற, நம்மள பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் சொல்லிக் குடுக்குறாங்க. அவங்க சொல்லிக் குடுக்குற பாடத்த நம்ம அவங்க கிட்டயே காட்டும்போது தான் நம்ம எதிரியா, வேண்டாதவங்களா ஆயிர்றோம். ஏன்னா, நம்ம திரும்ப திரும்ப போய் போய் அவங்க நம்மள மதிக்கல அப்படின்னும்போது, பதிலுக்கு நம்மளும் அவங்கள மதிக்கக்கூடாத ஒரு சூழல் தான் ஏற்படுது. அதுக்கு அவங்க வைக்கிற பேர் தலகணம் அப்படின்னா, நம்ம வைக்கிற பேர் தான் தன்மானம். நம்மளோட வாழ்க்கையில எவ்வளோதான் சொந்தம், பந்தம், உறவுகள் அப்படின்னு முக்கியமா சில பேர் இருந்தாலுமே கூட, நம்மள கண்டுக்கல அப்படின்னும்போது, நம்மளும் அவங்கள தேடுறதுல பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா, ஒருத்தர் நமக்கு வேணும் அப்படின்னும்போது, ஒரு தடவ கெஞ்சி போலாம், 2 தடவ கெஞ்சி போலாம். இதையே நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அவங்களும் நம்மகிட்ட அதையே தான் எதிர்பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அதனால உறவுகள் விட்டு போயிறக்கூடாது அப்படின்னு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் குடுத்து அவங்கள தேடுறோமோ, அதே மாரி அவங்களுக்கும் நம்மளோட முக்கியத்துவத்த உணர்த்துறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குடுங்க.